வாழ்க வளமுடன். சந்திரன் 7வது பாவத்தில் நேற்று வரை 6 பாவங்களுக்கான விளக்கம் தந்தோம். இன்னைக்கு 7வது பாவத்திலிருந்து 12வது பாவம் வரைக்கும் இருக்கிறதுக்கான சந்திரன் நின்றால் என்ன பலன் கொடுப்பா அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம். எப்பயுமே 7வது பாவத்தில் சந்திரன் இருந்தால் ஒரு முக தெளிவு இருக்கும். அவங்க மனைவி கிட்ட ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவராக இருப்பார். எப்பயுமே கொஞ்சம் மெலிசாக இருக்கக்கூடியவராக, கொஞ்சம் நார்மலான உருவத்தோடு இருக்கிறவங்களாக இருப்பாங்க. மனைவி கிட்ட ரொம்ப அன்பு செலுத்தும். அதே போல் வேறு சில பெண்களோடவும் தொடர்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒரு காமம் இவருக்கு அதிகமாக இருக்கும். செக்ஷுவலாக நிறைய உணர்வுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு. எது எப்படி இருந்தாலும் அவங்க மனைவியை கேட்டு தான் எது வேணாலும் செய்வார். மனைவி சொல்படி தான் செய்யக்கூடிய நபர். அவங்க கருத்து மனைவிகிட்ட கேட்டு தான் அவர் தெளிவாக செய்யக்கூடியவராக இருப்பார். அதே போல் 8ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் அவர் தான் 8ஆம் பாவத்தில் சந்திரன் தான் அந்த தண்ணியில் கண்டம்னு சொல்லுவோம் இல்லையா, தண்ணியில் விழுந்து இறந்துடுறாங்க, அது மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி தண்ணியில் கண்டம் வரும். நோய்கள் அதிகமாக வரும். நல்ல நல்ல ஜோதிடவியலில் ஒரு புத்திசாலித்தனங்கள் வரலாம். ஏன்னா 8ஆம் பாவங்கிறதுனால புரியாத செய்திகளை புரிஞ்சுக்கிறதுக்காக தன்மைகிறது. அதுபோல் தந்திரம் மாதிரி இருக்கக்கூடிய சாஸ்திரம். அப்புறம் அம்மா உயில் எழுதி வைப்பாங்க. சில பேருக்கு அம்மா உயில் எழுதி வைக்கிறது அதுலேயும் பிரச்சனை ஆகிடும். அம்மா உயில் எழுதி வைப்பாங்க, உயில் எழுதி சொத்து வரணும், ஆனால் பிரச்சனையும் அதில் சேர்ந்து வரும். அதுபோல் இந்த காய்ச்சல், கண் நோய், டக்குன்னு மயக்கம் வர்றது, இந்த மாதிரி வலிப்பு வர்றது, இதெல்லாம் இந்த 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் நடக்கும். இவ்வளோ 9ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் மிக புனிதமான இடம். சந்திரனுக்கும் புனிதமான இடம் 9ஆம் இடம்ங்கிறதே தர்மஸ்தானம். இதில் சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்களேன். அவங்க புராண கதைகளை கேட்பாங்க. பழைய மத நம்பிக்கையில் நிறைய எண்ணங்கள் உடையவங்களாக இருப்பாங்க. நிரம்ப புத்திசாலித்தனம் இருக்கும். தெய்வ உணர்வுகள் நிறையா இருக்கும். இவங்க எந்த மதத்தில் இருக்காங்களோ அந்த மதம் சார்ந்த உணர்ச்சிகள் நிறைய இருக்கும். அதுபோல் அடுத்தவங்களுக்காக ஏதாவது செய்கிறது, இந்த மாதிரி நல்ல ஒரு தன்மை இருக்கும். வாகன வசதிகள் இருக்கும். பொருளாதார வளர்ச்சி இருக்கும். நல்ல அற்புதமாக இருக்கும். அதுபோல் 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்குதா, பொதுவாக 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் கோபம் அதிகமாக வரும். வியாபாரத்தில் நல்ல இது இருக்கும். இதுக்கும் கண் நோய் வரும். 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு. இதில் இப்போது 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்ததுன்னா விவசாயம் சம்பந்தமான துறை, அதுபோல் அந்த அழகு சாதன பொருள், இந்த விவசாயிகளுக்கு ஏற்ற இறக்கம் வருது இல்லையா, எந்த நேரத்துலையும் எது ஒன்றா நடக்குங்கிற மாதிரி, அந்த மாதிரி பெரும்பகுதி நடக்கும். இப்போ தண்ணி பாக்கெட்லாம் விற்பனை பண்ணுறாங்க பாருங்கள். தண்ணி பாட்டிலு, தண்ணி பாக்கெட்டு, தண்ணி, இது மாதிரியான துறை. ஏன்னா சந்திரன் தண்ணி சம்மந்தப்பட்டவர். தண்ணி மேலே நல்ல வருமானத்தை வரக்கூடியவராக இருப்பார். அதே போல் சந்திரன் 11வது பாவத்தில் நின்னா ரொம்ப பெருமையாக இருப்பார். எதை நினச்சாலும் வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். வாகனங்கள் நல்ல வசதிய வாய்ப்போட வாகனங்கள் இருக்கும். நேர்மையாக இருப்பார். புலன் இன்பங்கள் சொல்லுவாங்கள்ல, உடம்புக்கான எந்த இன்பமும் எல்லா இன்பமும் அவர் அடைஞ்சிருவார். புலன் இன்பங்களில் உடல் ரீதியான புலன் இன்பங்களில் நிறைய அனுபவம் இருக்கும். புகழ் இருக்கும், நல்ல புகழ், புத்திசாலித்தனம் இருக்கும். அதுபோல் சமுதாயத்து இப்போ ஒரு ஜாதி சங்கம், சமுதாய சங்கம், இதெல்லாம் முன்னாடி நின்று சில வேலைகளை செய்யக்கூடியவராக இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் 11ங்கிறப்போ நிறைய ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் 12ஆம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் இந்த நல்ல குணமே இருக்காது. அதுபோல் அம்மாவுக்கு பிரச்சனை கொடுக்கும். அதுபோல் கோபம் அதிகமாக இருக்கும். நல்ல கோபம் அதிகமாக இருக்கும். ஆனால் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில் போயிடுவார். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியே போய்
அதாவது இவர் இந்த அவர் சொந்த ஊரில் இருந்தாலும் சிறப்பாக இருக்காது. வெளி ஊர், வெளி மாவட்டம், வெளி மாநிலம் அந்த மாதிரி வேறு இடத்துக்கு போய் வாழ்வாங்க. அப்போ அவங்க சிறப்பாக தெளிவாக வளமாக வளர்ச்சியோடு வர்றதுக்கான நிறைய இருக்கும். எது எப்படியா இருந்தாலும் சின்ன சின்ன அவமானங்களை சந்திக்கிற மாரி இருக்கும். 12ஆம் இடம்ங்கிறது சில நஷ்டங்களையும் சின்ன சின்ன அவமானங்களையும் கண்டிப்பாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். சந்திரன் இப்போது 7லிருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் உட்கார்ந்துருக்கிற நின்ற பாவத்தினுடைய பலனை சொல்லியிருக்கோம். நாளைக்கு செவ்வாயினுடைய தன்மையை பார்க்கலாம். வாழ்க வளமுடன். எல்லோரும் இன்பமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடத்தை பற்றியான தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளம்.